1950ஆம் வருஷம். ஐயையோ, மனிதன் அப்போ ரொம்ப ஜாலியா இருந்தான். ரோபோட்களை கண்டுபிடிச்சு நம்ம வேலையெல்லாம் அவங்க பண்ணட்டும்னு நினைச்சான். முதல்ல உல்லாச பூங்காக்களுக்கு ரோபோக்கள். ஆனா காலம் போச்சு, ரோபோக்கள் ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. மனுஷ வேலையை ரோபோக்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1990 வந்தாச்சு. அடடா, அடிமைங்கன்னு நினைச்ச ரோபோக்கள் எழுந்து நின்னுட்டாங்க. சண்டை போட்டாங்க, பட்டாசு வெடிச்ச மாதிரி. பீனட்னு ஒரு ரோபோ தலைமை ஏத்தி ரோபோ உரிமைக்காக போராடிச்சு. அடேங்கப்பா, ரொம்ப பெரிய போர் ஆரம்பிச்சிச்சு. ரோபோக்களும் மனுஷங்களும் 2 வருஷம். ஐயோ, ரோபோக்களுக்கு சோர்வு இல்லையே. ராணுவக்காரங்க சோர்ந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பையன், கிறிஸ்டோபர் கிறிஸ்ன்னு சொல்றாங்க, யுனிவர்சிட்டி படிக்கிறான். அந்த தேர்வு நேரத்துல கிறிஸ் அந்த பேப்பரை பறக்க விட்டான். அசத்தலான வேகத்துல முடிச்சிட்டான். ஃபுல் மார்க். எல்லாரையும் வாயடைக்க வச்சிட்டான். இன்னும் சிறுவன் தானே. அவன் அக்கா மிஷேல் அவன் புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்து போய், ஐன்ஸ்டீன் கூட இதே பிரச்சனைகளுக்கு 3 நாள் எடுத்தாரு. இவன் 1 மணி நேரத்துல முடிச்சிட்டான்னு அதிசயிச்சா. ஆனா அந்த அபாரமான புத்திசாலித்தனம் இருந்தாலும் கிறிஸ் இன்னும் குழந்தை மனசு. கல்லூரிக்கு போக மனமில்லாம இருந்தான். அவன் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு முனைப்பு காட்டினான். மிஷேல் அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உயர்கல்வி படிக்க சொல்லி ஊக்கப்படுத்தினா. உலகையே மாத்தணும்னு அவன் கனவு இருக்குன்னு நினைவூட்டினா. பயப்படாதேன்னு சமாதானப்படுத்தினா. டிசம்பர் விடுமுறையில எல்லாம் வருவேன்னு சொன்னா. சீமஸ்டர் விடுமுறையில வீட்டுக்கு வந்த கிறிஸ் மிஷேலோட சேர்ந்து அவன் பிடிச்ச கார்ட்டூன் சிறுவன் காஸ்மோ பார்த்தான். யுனிவர்சிட்டி வாழ்க்கை ரொம்ப பெரிய வேலையா இருக்குன்னு மிஷேல் கிட்ட சொன்னான். புரொஃபசர்கள் அடிக்கடி சயின்டிஸ்ட அவன் படிப்புக்கு வரவழைக்கிறாங்கன்னு சொன்னான். ஒரு நாள் கிறிஸ், மிஷேல் அவங்க அப்பா அம்மா கார்ல போறப்போ அந்த புத்திசாலித்தனம் அவன மாணவனா இல்ல ஒரு பொம்மையா உணர வச்சிச்சு. அடக்கடவுளே, ஒரு பயங்கர விபத்து. கார் ரோட்ல முட்டி கிடக்கு. மிஷேல் ஹாஸ்பிட்டல்ல கண் விழிச்சா. அப்புறம் என்ன கேள்விப்பட்டா தெரியுமா? அதிர்ச்சி. அவள்தான் உயிர் பழிச்சவ. கிறிஸும் அவங்க அப்பா அம்மாவும் போயிட்டாங்க. அடடா. இன்னொரு பக்கம் ராணுவம் ரோபோக்களோட போர்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போதான் வந்தாரு ஈதன், சூப்பர் ஸ்மார்ட் சயின்டிஸ்ட். சென்டூரோட சிஇஓ ஆனாரு. அவர்தான் நியூரோஹெல்ம்னு ஒரு அசத்தல் டெக்னாலஜி கண்டுபிடிச்சாரு. இதனால மனுஷன் மனசு ரோபோ உடம்புல கனெக்ட் ஆகும். ராணுவம் உடனே இந்த டெக்னாலஜிய போர்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரோபோக்களை அடக்க. சும்மா சொல்றதில்ல, இந்த அட்வான்ஸ்மெண்ட்ல மனுஷன் ஜெயிச்சிட்டான். போர் முடிஞ்சிச்சு. 6000 ரோபோக்கள் தோத்து போச்சு. பிறகு உயரமான சுவர்களாலும் கடுமையான காவலாலும் சூழப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்திற்கு நாடு கடத்தப்பட்டாங்க. அந்த நியூரோஹெல்ம் தொழில்நுட்பம் போர் முடிஞ்சதும் பொதுமக்களுக்கு கிடைச்சது. ராணுவ பயன்பாடு மட்டுமில்லாம விர்ச்சுவல் உலகத்துல மூழ்கிட எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சது. இந்த புதுமை சட்டென்று பிரபலமாச்சு. நியூரோஹெல்ம் உலக அளவில் தேடப்படும் பொருளா மாறிடுச்சு. பல வருடங்கள் கழிச்சு மிஷேல் அவங்க வளர்ப்பு அப்பா கான்ஃபரன்ஸ் கவனிப்பில் இருக்காங்க. ஆனால் அதிர்ச்சி, கான்ஃபரன்ஸ் நியூரோஹெல்ம் உபயோகிச்சு கேர்சியிலேயே உட்கார்ந்து ட்ரோன்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாருன்னு வெளியில வந்தது. அவர் மிஷேலை அரசாங்க உதவிக்காகத்தான் வளர்த்து வந்தாருன்னு தெரிய வந்தது. இந்த நேரத்துல மிஷேல் பல தடவை தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாங்க. ஆனா கான்ஃபரன்ஸ் அவங்க காலில் டிராக்கிங் பிரேஸ்லெட் போட்டு வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து விலை குறைவான பொருட்களை கடத்தி பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாரு. ஸ்கூல்ல சரி, மாணவர்களுக்கு ஆசிரியர் புது தொழில்நுட்ப தலைக்கவசம் உபயோகிக்க சொன்னாங்க. ஆனா மிச்சல் அடம்பிடிச்சா அவ புத்தக புழு. ஒரு இரவு தூங்கிட்டு இருந்த டைம் ஒரு சத்தம். வெளியே போய் பார்த்தா ரோபோ. அப்படியே நடுங்கி போச்சு மிச்சல். கான்ஃபரன்ஸ் எழுப்ப பார்த்தா எழுந்திருக்கல. ரோபோ அவளை விரட்டி அடிச்சது. மறைஞ்சா படுக்கைக்கு கீழே. ஆனா ரோபோ கண்டுபிடிச்சிடுச்சு. ஆச்சரியம், அது கிட் காஸ்மோல இருக்கிற கேரக்டர் மாதிரி இருக்கு. அது அவளை அடிக்கல, உதவி கேட்டது. சத்தம் வராத பாகத்தை சரி பண்ண சொன்னது. மிச்சல் சரி பண்ணிட்டா. அப்புறம்தான் உண்மை வெளியே வந்தது. அது கிறிஸ். மிச்சல் நம்ப முடியாம அதிர்ந்து போனா. சீறி கிளம்பி ரோபோவை தள்ளிவிட்டா. அது ஆடையறையில் வாங்கி உருண்டது. அப்போதான் கான்ஃபரன்ஸ் எழுந்து வந்தார். ரோபோவை பார்த்து கொதிச்சு போய் தள்ளினார். மிச்சல் அவளை பக்கமா விலக்கிட்டு அந்த பொம்மையை அப்புறப்படுத்த சொல்றா. திடீர்னு அந்த ரோபோ கிறிஸ் பண்ற மாதிரி ஒரு கை சைகை பண்றது. அதான் உண்மைன்னு மிச்சலுக்கு புரியுது, அவங்க அண்ணன் ரோபோதான்னு. கான்ஃபரன்ஸ் கொதிச்சு போய் போலீஸ் கூப்பிட போறேன்னு அச்சுறுத்துறாரு. ஆனா மிச்சல் ஸ்டன்னர்கன் வச்சு அவரை நினைவு தப்ப செய்றா. அப்புறம் கிறிஸ் கிட்ட ஓடி போக சொல்றா. ஓடுறதுக்கு முன்னாடி கிறிஸ் மிச்சல் காலுக்குள்ள இருக்கிற டிராக்கிங் பிரேஸ்லெட்டை நொறுக்கிறாரு. ஓடிட்டாங்க. கான்ஃபரன்ஸ் சரியாயிட்டு ட்ரோன்ஸ் அனுப்புறாரு. மிச்சல் வேகமா காரை ஓட்டுறா. காலையில கார் டயர் பஞ்சர் ஆகுது. ஸ்பேர் டயரும் கெட்டு போச்சுன்னு பாக்குறா. சீறி போய் கிறிஸ் கிட்ட விளக்கம் கேக்குறா. எப்படி இது? அவள் இறந்து போன அண்ணன் இப்போ ரோபோட பாடியில உயிரோட இருக்கலாம்னு சொன்னாங்க. கிறிஸ் விளக்கினாரு. அவன் உண்மையிலேயே இறக்கலன்னு.
அவன் உடம்பு ஒரு மையத்துல இருக்கு, ஆனா அவன் மூளை ரோபோவுக்குள்ள மாத்தி இருக்குன்னு. ஆனா அவங்க மையம் நிறைய இடம் இருக்கு. எந்த இடத்துல அவன் உடம்பு இருக்குன்னு மிஷேல் கேட்டா கிறிஸுக்கு தெரியல. சரியா தெரியாம அவள் சொன்னா, யாராவது உதவி பண்ண முடியுமா? கிறிஸ் நினைச்சு பார்த்தா கண்ணாடி போட்ட டாக்டர் அவனுக்கு உதவி பண்ணாருன்னு. மிஷேல் சட்டன்னு நினைச்சாங்க. டாக்டர் அம்ஹர்ஸ்ட். அவங்க கிறிஸ் இறந்துட்டான்னு சொன்ன ஹாஸ்பிட்டல் டாக்டர். அம்ஹர்ஸ்ட் டாக்டர் கண்டுபிடிக்க கிறிஸ் கிட்ட சொன்னாங்க. பிறகு கிறிஸ் ஒரு வரைபடத்தை பார்த்து அம்ஹர்ஸ்ட் டாக்டர் டேபிள் டாப்னு ஒரு இடத்துல ரொம்ப காவல் போட்ட சிறப்பு பகுதியில இருக்காருன்னு சொன்னாரு. மிஷேல் அதிர்ச்சியா போயிட்டாங்க. உயரமான சுவர்களால சுத்தி வச்ச காவல்காரங்க நிறைஞ்ச சிறப்பு பகுதிக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த மாநாட்டுல சட்டத்துக்கு புறம்பான பொருட்கள் வாங்குறது பழக்கமா இருந்ததுன்னு ஞாபகம் வந்தது. காரோட ட்ரங்க் சோதிச்சா பொட்டலங்கள் கிடந்தது. அனுப்புறவங்க அட்ரஸ் பார்த்தா அடேங்கப்பா, உள்ளே எப்படி போகலாம்னு அவங்களுக்கு தெரியும்னு உடனே புரிஞ்சிச்சு. சரி, இதுதான் நம்ம சந்தர்ப்பம். அந்த சிறப்பு பகுதிக்குள்ள நுழைய ஒரு வாய்ப்பு. மிஷேல் கிறிஸையும் கூட்டிட்டு போக முடிவு பண்ணா ரெயில்ல போனாங்க. போற வழியில கிறிஸ் பார்த்தான், நியூரோ ஹெல்மெட்ல முழுசா முழுகி போயிருந்த ஆளுகள். அவ்வளவு அடிமையா இருந்தாங்கன்னா சுத்தி உள்ள ஆளுக சாகிறது கூட அவங்களுக்கு தெரியல. அந்த நைட்ல மிஷேலும் கிறிஸும் இலக்கு சேர்ந்தாங்க. அங்கேயும் அந்த நியூரோ ஹெல்மெட் அடிமைங்க ட்ரக் விலகி போற மாதிரி. கிறிஸுக்கு ரொம்ப சோகம். அந்த சாதனம் யாரையெல்லாம் விர்ச்சுவல் உலகத்துல கட்டி போட்டிருக்குன்னு பார்த்தா உண்மை உலகத்தை மறந்துட்டாங்க. ஒரு பெரிய லாரி வந்ததும் மிஷேலும் கிறிஸும் மறைஞ்சுக்கிட்டாங்க. லாரி ஓட்டுனவன் கீட்ஸ்னு ஒருத்தன். அவன் ஒரு தனிப்பட்ட பகுதியிலிருந்து சரக்குகள் கடத்தப்படுவதை தொலைவிலிருந்து மிச்சல் பார்த்தா கீட்ஸ் ஒரு ஆயுதத்தை ஒரு வாங்குபவருக்கு வித்துட்டான். அந்த வாங்குபவன் ட்ரோன் வழியா பண பரிமாற்றம் பண்ண முயற்சி பண்ணான். ஆனா பணம் கொடுக்க மறுத்து கீட்ஸ சட்டன்னு சுட்டு போட முயற்சி பண்ணான். அப்போ ட்ரக்கின் உள்ளே என்னமோ ஒன்று அந்த வாங்குபவனை தாக்கி தள்ளிவிட்டது. அது கீட்ஸுக்கு ஹெர்மன்னு ஒரு ரோபோ உதவியாளர் இருந்தான். அவன்தான் கீட்ஸுக்கு உதவி பண்ணான். கீட்ஸும் ஹெர்மனும் ட்ரோனை அழிச்சுவிட்டாங்க. அதே சமயம் மிச்சலும் கிறிஸும் மறைவா லாரிக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. வேற ஒரு இடத்துல மார்ஷல்னு ஒரு போலீஸ் அதிகாரி ட்ரோன் உதவியோட மிச்சலையும் கிறிஸையும் வலை வீசி தேடிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில கீட்ஸ் தன் லாரியை அந்த தனிப்பட்ட பகுதி சுவருக்கு பக்கத்துல இருக்கிற அவன் தலைமையகத்துக்கு ஓட்டிட்டு போனான். கடத்தப்பட்ட சரக்குகளை அவனும் ஹெர்மனும் ஒரு ரகசிய பாதை இருக்கிற அடித்தளத்துக்கு கொண்டு போய் இறக்கினாங்க. அந்த பாதை அந்த தனிப்பட்ட பகுதிக்குள்ளே போக உதவும் ரகசிய பாதை. ஒரு பெட்டியினுள்ளே மறைஞ்சு மிச்சலும் கிறிஸும் சரியான நேரத்தை பயன்படுத்தி கீட்ஸ் கவனம் மாறுபட்ட நேரத்துல மிச்சேல் கிறிஸ் ரகசியமா நுழைஞ்சாங்க. கீட்ஸ்க்கும் ஹெர்மானுக்கும் உடனே சந்தேகம் வந்தது. பாருங்க, மிச்சேல் ஒரு சிறுமி, அவ எப்படி இங்க வந்தா? கீட்ஸ் ஆச்சரியப்பட்டாரு. அவ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தான்னு கேட்டாரு. மிச்சேல் சொன்னா, அவ கீட்ஸ பின்தொடர்ந்து வந்தா, அந்த ரகசிய இடத்துக்குள்ள நுழையணும்னு. கீட்ஸ் உடனே நிராகரிச்சிட்டாரு. அந்த இடம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொன்னாரு. குறிப்பா அவ மாதிரி ஒரு சிறுமிக்கு வீட்டுக்கு போன்னு கெஞ்சினாரு. அந்த நேரத்துல லிஃப்ட் மேல போச்சு. யாரோ வந்தாங்க. கீட்ஸ் உடனே ஹெர்மனையும் கிறிஸையும் மறைஞ்சு இருங்கன்னு சொன்னாரு. அவனும் மிச்சேலும் சகோதர சகோதரியா நடிக்கணும்னு சொன்னாரு. வந்தது மார்ஷல், ட்ரோன் கூட. கீட்ஸ் அவன் கிட்ட அவனும் மிச்சேலும் தனியா இருக்கிற மாதிரி நடிச்சாரு. ஆனா மிச்சேல் எஸ்கேப் பண்ணிட்டாங்கன்னு மார்ஷலுக்கு தெரிஞ்சிருச்சு. மஞ்சள் நிறத்துல. அந்த நேரத்துல கிறிஸ்னு சொல்லப்படுற ரோபோ அதுதான் காரணம். மார்ஷல் மிஷேலை ரோபோவை கொடுக்க சொல்லி அடம்பிடிச்சாரு. அதை நிறுத்த சொல்லி ஆர்டர் வந்திருக்குன்னு கூறினாரு. கீட்ஸ் அவரை மாத்தி பேச முயற்சி பண்ணாரு. ரோபோ இல்லைன்னு சத்தியமா சொன்னாரு. அப்போ ஹெர்மன் பின்னால வந்து அடிக்க போறாரு. அதை கண்டு மார்ஷலுக்கு கீட்ஸ் கவசமா மாறினாரு. சட்டென்னு தப்பாளி தாக்குதல். குகையிலேயே வெடிச்சு சிதறியது. மிஷேல் ஒரு கேஸ் சிலிண்டரை எடுத்து மார்ஷலை அடிச்சா. அறையே கருப்பு. கீட்ஸ் மார்ஷலோட ட்ரோனை சுட்டு உடைக்க முயற்சி பண்ணாரு. பலன் இல்ல. கடுப்பான ட்ரோன் கீட்ஸ் துப்பாக்கியை நொறுக்கி போச்சு. அப்புறம் மார்ஷல் கீட்ஸோட கழுத்தை பிடிச்சு நெரிஞ்சாரு. மிஷேல் கெஞ்சினா விடுங்கன்னு சொல்லி சரண்டர் பண்ணறேன்னு சொன்னா. சரின்னு சொன்னாரு மார்ஷல். ஆனா மஞ்சள் ரோபோவை கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தினாரு. அந்த சமயம் ஹெர்மன் ஒரு பெரிய கொக்கியை மார்ஷல் மேல விட்டாரு. மார்ஷல் நொந்து போனாரு. அந்த வாய்ப்பை பார்த்து ஹெர்மன், மிஷேல், கிறிஸ் 2 பேரும் ரயில்ல எஸ்கேப் பண்ணணும்னு பார்த்தாங்க. கீட்ஸ் சீக்கிரமா சாவி பிடிச்சு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா மார்ஷல் ரயில்ல சுட்டு போட்டு சேதப்படுத்திட்டான். அப்போதான் கிறிஸ கிட்ட மார்ஷல் துப்பாக்கி நோக்கி நிலை நிறுத்தின சமயத்திலே ஹெர்மன் அவனை ஆயுதமில்லாமல் பண்ணிட்டாரு. இப்போ மிஷேல் டிராக்டர்ல ஏறி மார்ஷலோட ட்ரோன் மேல அடிச்சா. அதனால ஒரு பெரிய நிலச்சரிவு வந்துடுச்சு. சமயம் இல்லாம போச்சு. கீட்ஸ் எல்லாரையும் குகை கொள்ளையிலிருந்து வேகமா ஓட சொன்னாரு. சில நிமிஷத்திலேயே மிஷேலும் மத்தவங்களும் நிலச்சரிவிலிருந்து பாதுகாப்பா எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு அவங்க எக்ஸ்க்ளூசிவ் சோன்குள்ள வந்திருக்காங்க. குகையும் கீழே விழுந்துருச்சு.
வெளியே போற வழி இல்லாம போச்சு. அந்த சமயத்திலே ஹெர்மன் என்னமோ சத்தம் கேட்டாரு. கீட்ஸ் எல்லாரையும் மறைஞ்சிக்க சொன்னாரு. திடீர்னு கழிவு ரோபோக்கள் கும்பல் வந்துச்சு. உடைஞ்சு போன ரோபோ பாகங்களை சேகரிக்கிற காட்டுமிராண்டி மிஷன்ஸ். அவங்க போனதப்புறம் மிஷேல் கீட்ஸ் கிட்ட டாக்டரை கண்டுபிடிக்க உதவி கேட்டாங்க. மிஷேல் அந்த டாக்டர் தான் அவங்க அண்ணன் கிறிஸோட மனசை ரோபோட்டுக்குள்ள மாத்தினாரு. அதுல மட்டும் இல்ல, கிறிஸோட உடம்பு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த டாக்டர் அந்த சீக்ரெட் ஏரியாவுக்குள்ள போக வழி தெரிஞ்சா வெளியே வர வழியும் தெரியும்னு மிஷேல் நம்பினாங்க. அப்புறம் அந்த டாக்டர் எங்க இருக்காருன்னு ஹெர்மன் கேட்டாரு. டேபிள் டாப்னு ஒரு இடத்துல இருக்காருன்னு மிஷேல் சொன்னாங்க. நல்ல தூரம். கீட்ஸ் தன் கேரேஜுக்கு அழைச்சிட்டு போனாரு. உள்ள ஒரு பழைய கார், ஆனா என்ஜின் இல்ல. சரி, என்ன பண்றதுன்னு ஹெர்மன் ஒரு பெரிய ரோபோவை ஆன் பண்ணினாரு. வேற வழி இல்ல, கீட்ஸ் உதவி பண்ண சம்மதிச்சாரு. அந்த ராட்சத ரோபோ காரையும் மிஷேல் கீட்ஸ் கிறிஸையும் தூக்கிட்டு டேபிள் டாப்புக்கு போச்சு. போற வழியில போர்க்காலத்துல நொறுங்கி போன ரோபோ கூறுகள் நிறைய பார்த்தாங்க மிஷேல். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர். அந்த போர்க்களத்தோட சின்னஞ்சிறிய அடையாளங்கள் இன்னும் இருக்கு. கீட்ஸ் அவன் கடந்த காலத்தை சொன்னான். அதிர்ச்சி. அமெரிக்க ராணுவக்காரன் ரோபோக்களோட போர் காயம். ஆனா ஹெர்மன் காப்பாத்தினான். அப்புறம் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் விலக முடியாத நண்பர்களா இருக்காங்க. அதே சமயம் ஈதன் நியூரோ ஹெல்மெட் போட்டு விர்ச்சுவல் உலகத்துல இருக்கான். சடன் நெட்வொர்க் கடுமையான பிரச்சனை. கடுப்பா அவன் கீழ்காரங்க கிட்ட கேக்குறான், ஏன் இந்த நியூரோ ஹெல்மெட் நெட்வொர்க் இவ்வளவு தொந்தரவா இருக்குன்னு. டாக்டர் அம்ஹெஸ்ட் போறதுக்கு முன்னாடி வைரஸ் விட்டுட்டு போயிட்டாருன்னு கீழ்காரங்க சொல்றாங்க. அந்த வைரஸ் கிறிஸோட மனதை வேற இடத்துக்கு மாத்திடுச்சு. நெடுநாளா கிறிஸோட அற்புதமான மனதோட சக்தியை வச்சுதான் நியூரோ ஹெல்மெட் நெட்வொர்க்கை ஓட வச்சிருக்காங்க. இப்போ அவன் மனசு வேற இடத்துக்கு போயிடுச்சு. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரிதான். கதையை உணர்ச்சி பூர்வமாகவும் அதிகப்படுத்தியும் தமிழில் சொல்றதுக்கு எனக்கு தேவையான உணர்ச்சி உணர்வு இல்ல. சாரி. சூரிய மண்டலமே அதிரும் அளவுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் அந்த மாலுக்குள்ளே இருந்து ரோபோக்கள் வீசி எரிஞ்சாங்க. ஹெர்மன் சமநிலையை இழந்து டபுள் அக்ரோபாட்டிக் பண்ணி விழுந்துட்டாரு. ரிஃப்ளெக்ஸ் இல்லாம நின்னுட்டாங்க. அப்போ பர்ஃப்ளெக்ஸோன்னு ஒரு ரோபோ வந்து அவங்கள கைது பண்ணிட்டு மாலுக்குள்ளே இழுத்துட்டு போச்சு. உள்ளே போன உடனே கண் முன்னாடி நிறைய ரோபோக்கள் மறைஞ்சிருந்தாங்க. அவங்க வந்த உடனே ரோபோக்கள் சூழ்ந்து நிச்சயமா என்ன விஷயம்னு கண்டுபிடிக்க ஆர்வமா இருந்தாங்க. மிஷேல் கீட்ஸ்னு இருவருக்கும் அந்த ரோபோக்களோட லீடர் பீனட் அறிமுகம் பண்ணி வைச்சாங்க. அவங்க மேல தாக்குதல் நடத்திட்டதுக்கு சாரி கேட்டாங்க. ஸ்கேவெஞ்சர் ரோபோக்களா தப்பா நினைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஸ்கேவெஞ்சர் ரோபோக்கள் அபாயகரமான கெட்டு போன மிஷின்ஸ். வேற ரோபோக்களை வதை பண்ணுற கொடுமைகாரங்க. பிறகு பீனட் சொன்னது என்னன்னா, புது நாகரிகத்தை அவங்க கட்ட முயற்சி பண்றாங்க. ரோபோக்கள் என்ன வேணும்னாலும் சொந்தமா தேர்ந்தெடுத்து சாந்தமா வாழற இடம். ஆனா மனுஷங்க இருக்கிறது அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு பாதுகாப்பு இல்லாம ஆபத்து. அதுக்காக பீனட் கண்டிப்பா சொன்னது. மிஷேல் கீட்ஸ் காலையில கிளம்பிட்டாங்க. அப்புறம் மிஷேல் அவங்க கஷ்டத்தை சொன்னாங்க. அவங்க அண்ணன் கிறிஸ் ஒரு மையத்து கூட்டத்தினால கடத்தப்பட்டிருக்கான். அதிசயமா அவன் மனசு அந்த மஞ்ச கருவிக்குள்ள போயிருச்சு. சின்ன பீனட் டாக்டர் அம்ஹெஸ்ட் பத்தி எதுவும் தெரியுமான்னு அவ கேட்டா. கிறிஸ் உடம்பு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும்னு அவன் நினைச்சா. பீனட் சின்ன பையனை சென்னா ஏன் கடத்தினான்னு புரியலன்னு சொன்னான். ஆனா டாக்டர் அம்ஹெஸ்ட் அவருக்கு தெரியும்னு சொன்னான். அவன் மனுஷன் மனசு கருவியில சேர்க்கிற தொழில்நுட்ப வல்லுனராம். ஆனா பீனட் அவனை நிறைய பிரச்சனை வரும்னு கடையிலிருந்து ஓட்டினுட்டான். மிஷேல் ரொம்ப கோவப்பட்டா. உடனே கிறிஸோட போய் தேடணும்னு முடிவு பண்ணிட்டா. பீனட் அவளை நிறுத்த முயற்சி பண்ணான். இரவுல போறது ரொம்ப ஆபத்தானதுன்னு எச்சரிச்சான். ஆனா மிஷேல் கேட்கல. கீட்ஸ் அவளை பின்தொடர்ந்து போனான். மறுபடியும் யோசிக்க சொன்னான். ஒருத்தியா போறது பொறுப்பீனமான விஷயம்னு சொன்னான். டாக்டர் அம்ஹெஸ்ட் எங்கேன்னு ஒரு துப்பு கூட இல்லாததுல அடுத்த நாள் காலை தேடுங்கன்னு சொல்லி அங்கேயே ஒரு நாள் தங்க சொன்னாரு அந்த ஆளு. மிஷேலுக்கு டாக்டரை கிடைக்கவும் உதவுறேன்னு சொன்னாரு. கொஞ்சம் யோசிச்ச பிறகு மிஷேல் சரின்னு சொல்லிட்டா. அந்த இரவு மிஷேல் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும்போது பெண்ணின்னு ஒரு மெயில் ரோபோ வந்தது பாருங்க. டாக்டர் அம்ஹெஸ்ட் கிறிஸ் கிட்ட ஒரு லெட்டர் விட்டுட்டு போயிருந்தாரு. அதை பென்னி கொடுத்தது. ஃபினிக்கல் ரோட்ல டாக்டரை சந்திக்கணும்னு அந்த லெட்டர்ல இருந்துச்சு. ஹெர்மன் உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அது ரொம்ப ஆபத்தான இடம். கழிவு எடுக்கிறவங்க அங்கே ஆளுங்க. பாதுகாப்பா அங்க போகணும்னா நிழல்களிலிருந்து உதவி வேணும். அப்போ பீனட் முன்னாடி வந்தான். போர்க்கண்ட அனுபவம் இருக்கிற ஒரு பழைய ரோபோ உதவி பண்றேன்னு சொன்னான். பாப்லைன்னு அந்த ரோபோ பேர். கழிவு எடுக்கிறவங்களோட போராடி உயிர் பிழைச்சவன். அவன் பகல் நேரத்துக்குள்ள மார்ஷல் சந்தை பகுதியை அடைந்ததும் தொலைவிலிருந்தே மிஷேல் மற்றும் அவர்களின் கும்பல் பீனட் காரில் டாக்டர் ஆம்பர் இருக்கிற இடத்துக்கு கடல் பாலைவனத்துக்குள் போறதை பார்த்துட்டாரு. இரவு சாய ஆரம்பிச்சுச்சு. பென்னியோட சொல்ற வழிகாட்டுதலப்படி அவங்க இலக்கை அடைஞ்சாங்க. அந்த நேரத்துல ஒரு வீடு விளக்கு எரிஞ்சு நிக்கிறத பார்த்து மிஷேல் அதிர்ந்து போயிட்டா.
ஆனா அவங்க அந்த வீட்டை சமீபிக்கிறதுக்குள்ள கொள்ளையர்கள் கும்பல் அவங்களை வளைச்சு விட்டாங்க. அவங்க அலறி அடிச்சு அந்த வீட்டுக்கு ஓடினாங்க. ஆனா கதவு திறக்கல. அவங்க கவலையே உச்சத்துல இருந்த நேரத்துல அவங்க காலடியில நிலம் இறங்கி அவங்க எல்லாரும் ஒரு பாதாள அறைக்குள்ள விழுந்துட்டாங்க. அங்கே டாக்டர் ஆம்பஸ்ட் இருந்தாரு. கிறிஸோட மனசை ரோபோட்டுக்குள்ள மாத்தினதுல சாதிச்சுட்ட அதிர்ச்சியில அவர் திகைச்சு போயிட்டாரு. மிஷேல் கடுப்பா கிறிஸோட உடம்பு எங்கேன்னு கேட்டா. டாக்டர் ஆம்பஸ்ட் கிறிஸோட உடம்பு சியாட்டிலுக்குள்ள சென்டர் தலைமையகத்துல வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. அப்புறம் மிஷேல் ஏன் அப்படின்னு கேட்டா. மையம் அவள் அண்ணனை முதல்ல பிடிச்சிச்சு. டாக்டர் அம்ஹர்ஸ்ட் உடனே தன்னோட உதவியாளர் ரோபோட்டை பிசியை கூப்பிட்டாரு. அதுல அவருடைய ஆராய்ச்சி தகவல்கள் எல்லாம் இருக்கு. மனிதரையில காட்டினாரு. 4 வருஷம் முன்னாடி மனிதர்கள் ரோபோக்களோட போர்ல நம்பிக்கையை இழந்து போயிட்டாங்கன்னு விளக்கினாரு. அப்போதான் கிறிஸ்கோமாவுல விழுந்து சாவோர போயிட்டு இருந்தாருன்னு கண்டுபிடிச்சாங்க. சோதனை பண்ண அவர் மூளையில அசாத்தியமான சக்தி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஹெல்ம் நியூரோநெட் நெட்வொர்க்கை இயக்க அந்த சக்தியை உபயோகிக்கலாம்னு தெரிஞ்சிச்சு. டாக்டர் அம்ஹர்ஸ்ட் ஒரு பெரிய சங்கடத்துல இருந்தாரு. எதுவும் பண்ணாட்டா கிறிஸ் ஆகுவாரு. சாந்தா பண்ணது கிறிஸை காப்பாத்துறது தான். ஆனா 1 வருஷம் கழிச்சு அதிசயம், கிறிஸ் எழுந்திருச்சு. டாக்டர் அம்ஹர்ஸ்ட் உடனே ஈதனிட்ட கெஞ்சினாரு அந்த பையனை விடுதலை பண்ண சொல்லி. ஆனா ஈதன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான். தகவல் லீக் ஆனா டாக்டர் அம்ஹர்ஸ்டை கொன்னுடுவேன்னு மிரட்டினான். பிறகு ஓட்டி போயிட்டான் டாக்டர் அம்ஹர்ஸ்ட். ஒரு அற்புதமான திட்டம். கிறிஸோட மனதை ஒரு ரோபோவுக்குள்ள மாத்திட்டாங்க. அந்த ரோபோவுக்குள்ளேயே கிறிஸுக்கு சில ரகசிய கட்டளைகளை செலுத்திட்டாங்க. அவன் டேபிள் டாப்னு ஒரு சிறப்பு இடத்துக்கு போகணும். அங்க இன்னும் நிறைய ரோபோக்கள் இருக்கு. அங்க அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கீட்ஸ் அதை கேட்டு சீறி போய் டாக்டர் அம்ஹர்ஸ்ட முஷ்டியால் அடிச்சிட்டான். ஆனாலும் அந்த மானிட்டர்ல ஒரு படமா வர ஆரம்பிச்சிச்சு. மார்ஷலோட ட்ரோன் அங்கே வந்திருக்கு. சில நொடிகளிலேயே மார்ஷல் அந்த பதுங்கு குழியில நுழைஞ்சிட்டான். அதே நேரம் ஒரு கொடுமிருள் ஃபடோர் செஞ்சிடுச்சு. அந்த இருட்டிலேயே பீனட் மார்ஷலை தள்ளிவிட முயற்சி பண்ணான். ஆனா மார்ஷல் அவனை சுலபமா தூக்கி வீசிட்டான். அந்த நேரத்துல மிஷேல் மற்றும் மற்றவங்க மேலே ஓடி போய் காப்பாத்திக்கிட்டாங்க. சண்டர்ஸ் ட்ரோன் படை அவங்க மேல வந்து விழுந்தது. பாப்லே உடனே தீ வைச்சு தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பெரிய போர். மிஷேல் கிறிஸ்வோட முயற்சி பண்ணாங்க. ஒரு ட்ரோன் பின்னால வந்து பிடிச்சிச்சு. ஆனா டாக்டர் அம்ஹர்ஸ்ட் அதை சுட்டு உடனே வீழ்த்திட்டாரு. அட போங்கடா, மார்ஷல் அடிக்க வருதுன்னு சொல்லி முடிச்சதுக்குள்ள மிஷேல் எங்கேன்னு தேடி மார்ஷல் புள்ளி வந்துட்டான். இத பார்த்த டாக்டர் அம்ஹர்ஸ்ட் மிஷேல் கிறிஸோட ஓட்டி போக சொல்லி சத்தம் போட்டாரு. மார்ஷல் மனுஷனுக்கு கேடு பண்ண மாட்டான்னு நம்பி அவரே மார்ஷலை தடுக்கிறேன்னு வீரமா முன்னாடி போனாரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்குள்ளே ஈதன் ரோபோட் விமானத்தை ரிமோட்ல கட்டுப்படுத்தி டாக்டர் அம்ஹர்ஸ்ட் மேல ஒரு கொலைவெறி கண்ணி தாக்குதல். அடேங்கப்பா, மார்ஷலுக்கு ஷாக். ஈதன் தான் இந்த கிளப்பு வெடிச்சுன்னு சின்ன சின்ன பிள்ளையா உணர்ந்தான். ஈதன் மார்ஷலை கிறிஸை பிடிக்க சொல்லி கட்டளையிட்டான். அப்போ மிஷேலும் கிறிஸும் ரோபோட் விமானங்களால சூழப்பட்டாங்க. ஒரு ரோபோட் விமானம் கிறிஸை பிடிச்சு உயர்த்திட்டு போச்சு. அந்த நேரத்துல மார்ஷல் மிஷேலை பிடிச்ச ரோபோட் விமானத்தை சுட்டு உடைச்சு போட்டான். மிஷேலை பார்த்து போயிடுன்னு கட்டளையிட்டான். மார்ஷலும் ரோபோட் விமானங்களும் பின்வாங்கினாங்க. மிஷேல் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. மிஷேலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மாலுக்கு போனாங்கன்னா அது ரொம்ப கெட்ட நிலையில இருந்துச்சு. சென்டர் ரோபோட் விமானப்படை அழிச்சு போட்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டாங்க. பின்னால அழிவை மட்டும் விட்டுட்டு. நிறைய ரோபோக்கள் நொறுங்கி போச்சு. அதுல பெர்ஃப்ளெக்ஸோவும் கிடக்கு. சர்வர் அறைக்குள்ள கிறிஸ் போனா அவன் உடம்பு ஒரு குழாயில நிறுத்தி வச்சிருக்காங்க. உயிரே இல்லாம. அப்பதான் ஈத்தன் வந்தான். அவன் டீம் கிறிஸுக்கு உயிர் கொடுக்கணும்னு சொன்னான். மார்ஷல் அங்கேயே இருந்தான். ஈத்தனை கைது பண்ணணும்னு வெறிச்சிட்டான். காரணம், நேத்து ராத்திரி ஒருத்தரை கொலை பண்ணிட்டான். குழந்தை மூளை வச்சு சோதனை பண்ணான். கிறிஸ் ஈத்தன் சாக்கு போட்டான். அந்த கொலை பண்ண ஆளு தேசத்துக்கு துரோகம் பண்ணான்னு. கிறிஸோட மூளை வச்சா போர்ல நம்மள ஜெயிக்க வச்சிருவோம்னு சொன்னான். அட்வான்ஸ்ட் நியூரோஹெல்ம் டெக்னாலஜின்னு கூட சொன்னான். அவன் பண்றது எல்லாம் நல்லதுக்கு தான் அடம்பிடிச்சான். பலி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு. பிறகு அவன் டீம் புரோகிராமை லாக் பண்ணிட சொன்னான். கிறிஸின் மனதை வேற இடத்துக்கு மாத்த முடியாதுன்னு உறுதியான அந்த நேரத்துல மாலுக்குள்ள மிஷேல் விசிய பார்த்து டாக்டர் அம்ஹர்ஸ்டோட எல்லா விஷயங்களையும் அவன் சேமிச்சு வச்சிருக்கானான்னு கேட்டா. பிசி ஆமா, எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொன்னான். அப்புறம் மிஷேல் இந்த சிறப்பு பாதுகாப்பு இருக்கிற இடத்துல இருந்து வெளியே வர பாஸ்வேர்ட்ஸ் அவன்கிட்ட இருக்கானான்னு கேட்டா. பிசி அது மட்டும் இல்ல, கிறிஸை அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்குள்ள போற பாஸ்வேர்ட்ஸும் என்கிட்ட இருக்குன்னு நம்பிக்கையா சொன்னான். அந்த நேரம்தான் மிஷேலுக்கு ஒரு டியா வெடிச்சது. அவளும் கீட்ஸும் சீட்டிலுக்கு போய் கிறிஸை காப்பாத்தணும். ஹெர்மானும் சேர்ந்து வருவதாக சொன்னான். அவன் சரி பண்ணின ராட்சத ரோபோட்டையும் கூட கொண்டு வருவான்னு சொன்னான். ஆனா பிசி எச்சரிச்சான். செனட் கட்டிடத்துல இருந்து கிறிஸை எடுத்துட்டு வந்தா உலகமெல்லாம் இருக்கிற நியூரோ எல்ம் நெட்வொர்க் கொள்ளை அடிச்சிடும். எல்லா ட்ரோன்ஸும் வேலை செய்யாம போயிடும்னு சொன்னான்.
இதை கேட்டவுடனே மாலுக்குள்ள இருந்த ரோபோட்ஸ் எல்லாம் மிஷேலை சப்போர்ட் பண்றதுக்கு ஆர்வமா சம்மதிச்சிட்டாங்க. அப்போதுதான் பீனா வந்தான். போர்னா அவனுக்கு பயங்கர அலர்ஜி. கடந்த தடவை ட்ரோன் கிட்ட பட்ட அடியை நினைச்சா அவனுக்கு இன்னும் நடுக்கம். ஆனா மிஷேல் அருமையா ஒரு பிளான் சொன்னா. செனா ஹெட் குவார்ட்டர்ல நுழைஞ்சு கிறிஸை விடுதலை பண்ணிட்டா எல்லா எதிரி ட்ரோன்களும் கிடப்பில் போடும். சரி, மாலுக்குள்ள இருக்கிற ரோபோக்கள் ரொம்ப ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டும் மிஷேலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா நின்னாங்க. அவங்க தன்னம்பிக்கையை பார்த்து பீனா கூட போர்ல சேர்ந்தான். ஒரு நிமிஷம் கூட நிறுத்தாம மிஷேலும் அவங்க ரோபோ டீமும் பெரிய லாரிகளில் ஏறி சியாட்டிலுக்குள்ள இருக்கிற செனா ஹெட் குவார்ட்டர்ல நுழைஞ்சாங்க. அடுத்த நாள் காலையில ஹெர்மன் அவன் ஜெயண்ட் ரோபோவுல கிளம்பி கீட்ஸும் கூட காரை எரிஞ்சு ஹெட் குவார்ட்டரை அடிச்சு நொறுக்கி கலகலப்பா ஒரு டைவர்ஷன் உருவாக்கினான். உள்ளே இருந்த ஈத்தன் இந்த அட்டாக்கை பத்தி கேள்விப்பட்டவுடனே எல்லா ட்ரோன் படையையும் அனுப்பி வெளியே நின்னு எதிர்த்தான். ட்ரோன்கள் எல்லாம் போன உடனே மிஷேலும் பிசியும் அவகாசம் பார்த்து உள்ளே நுழைஞ்சாங்க. கட்டிடம் கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. அதே நேரம் ஹெர்மன் ட்ரோன்களை விரட்டினார். ஆனா ஒரு ட்ரோன் தன்னாலேயே நொறுங்கி போச்சு. அவரோட ராட்சத ரோபோ திடீர்னு கீழே விழுந்துடுச்சு. அதிர்ச்சி. ஹெர்மன் ஒரு சின்ன ரோபோவை வெளியே தூக்கி போட்டார். அது கீட்ஸை காப்பாத்திடுச்சு. போர் பயங்கரமா நடந்துச்சு. ரோபோ படை கீட்ஸ் ஹெர்மன் கூட சேர்ந்து ட்ரோன் கூட்டத்தை எதிர்த்து போராடிச்சு. வெளியே நடக்கிற கோளாற பார்த்த ஈத்தன் நேரடியா இறங்கி வந்தாரு. அதே நேரம் பிசி கிறிஸோட அறைக்கு போய் காவல்காரங்களை சட்டன்னு அழிச்சிட்டாரு. மிஷேல் கிறிஸோட உடலை பார்த்து அவர் கூட எப்படி பேசுறதுன்னு கேட்டா பிசி நியூரோஹெல்ம் உபயோகிச்சு கிறிஸோட மனசுக்குள்ள போகலாம்னு சொன்னாரு. வெளியே ஈத்தன் ஒரு பெரிய சிறப்பு ட்ரோனை அனுப்பி ரோபோ படையோட போராட உதவி பண்ணினாரு. அது எல்லாத்தையும் சீக்கிரமா நொறுக்கிடுச்சு. ரோபோக்கள் ஒவ்வொன்னா அடிச்சிட்டு இருக்கு. அப்போதான் மார்ஷல் பீனட் பிடிச்சு, ஏண்டா இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க வந்தேன்னு கேட்டாரு. பீனட் சொன்னாரு, என் இனத்துக்கு சுதந்திரம் வேணும், அதனால எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு. ஆனா மார்ஷல் அவரை கொல்ல வரல. எத்தன் ட்ரோன்களை நடத்துற கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு சொன்னாரு. அதுதான் உண்மையான எதிரின்னு புரிஞ்சிச்சு. சரியா, மார்ஷல் உடனே அவருடைய ரோபோக்களை நிறுத்திட்டாரு. போர்க்களத்துல எத்தன் ட்ரோன்கள் ஹெர்மானோட பெரிய ரோபோ மேல வெறிச்சு தாக்கின. அதை நொறுக்கி சும்மா விடல. கீட்ஸ் அங்கிருந்து தூக்கி வீசப்பட்டாரு. ஒரு ட்ரோன் அவரை நோக்கி வந்தது. அப்போ ஹெர்மானோட சின்ன ரோபோ கீட்ஸை காப்பாத்திட்டு ட்ரோனை தாக்கி ஓட வச்சுச்சு. அதே நேரம் பீனட் எத்தனை நேரடியா சந்திச்சு முன்ன சொன்ன உடன்பாட்டை மறு பேச்சுவார்த்தை பண்ண முயற்சி பண்ணான். 4 வருஷம் முன்னாடி கீட்ஸ் வெளியில பேய் பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு நடுங்கினான். ஏன்னா எதிரி சுட்டு போட்டதில் ஹெர்மனோட ரோபோட் உடம்பு உயிரற்றா கிடந்துச்சு. அந்த சமயத்திலேயே மிஷேல் நியூரோஹெல்ம் பேசுற கருவியை உபயோகிச்சு கிறிஸோட மனசுக்குள்ள நுழைஞ்சா. அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போகச் சொன்னா. ஆனா கிறிஸ் மறுத்தான். அவனால நிறைய பேர் கஷ்டப்பட்டதால அவனுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டிருந்துச்சுன்னு சொன்னான். அப்புறம் மிஷேல் சொன்னா அதுக்காகத்தான் அவன்கிட்ட வந்து இந்த நியூரோஹெல்ம் சமாச்சாரத்தையே முடிவுக்கு கொண்டு வரணும்னு. ஆனா கிறிஸ் சொன்னான், அவன் உடம்பு பாதிச்சு போயிருக்கிறத பார்த்துட்டான். அவன் உயிருள்ள வரைக்கும் அவன் மூளை 100 வருஷம் வரைக்கும் பயன்படுத்தப்படும்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்படி ஒரு கஷ்டத்தை அவன் சகிக்க மாட்டானு. அவன் போக மாட்டேன்னு சொல்லி மிஷேல் கிட்ட அவனை அழிச்சிடுன்னு கெஞ்சினான். எல்லாமே முடிஞ்சு போகணும்னு மிஷேல் மறுத்தா. அவனை மறுபடியும் தொலைக்க அவ சகிக்க மாட்டா. கிறிஸை காப்பாத்தணும்னு அவ வற்புறுத்தினா. பிசி கிறிஸோட மனதை இன்னொரு ரோபோ உடம்புக்கு மாத்த முடியும்னு சொன்னாங்க. ஆனா கிறிஸ் தலைய அசைச்சிட்டான். சென்டர் அவன் மனதை லாக் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க. மறுபடியும் மாத்த முடியாதுன்னு, வேற வழி இல்லைன்னு கெஞ்சினான் அவன். மனம் வெதும்பா இருந்தாலும் மிஷேல் அவங்க நியூரோஹெல்ம் எடுத்துட்டாங்க. அவங்க அண்ணனோட கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கிறிஸ் உடனே இறந்துட்டான். அவன் இறந்ததும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நியூரோஹெல்ம்டு சிஸ்டமும் டவுன் ஆயிடுச்சு. எல்லா எதிரி ட்ரோன்ஸும் கீழே விழுந்துடுச்சு. போர்ல ஜெயிச்சாங்க. ஆனா கீட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் நல்ல நண்பன் ஹெர்மான போனதுல. சடன்னு ஹெர்மானோட ரோபோ ஹெல்மெட் திறந்துச்சு. அதுக்குள்ள இருந்து சின்ன ரோபோ வடிவத்துல அவன் வந்தான். கீட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹெர்மன் உயிரோட இருக்கான். அவன் உண்மையான உருவம் நாம நினைச்சதை விட ரொம்ப சின்னதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் எத்தான் ஒரு பொண்ணோட மூளை கேட்டா பதிவு பண்ணி பயன்படுத்தினதுக்கு கைது பண்ணிட்டாங்க.